ஹாய் கைஸ், கௌரி கிஷன் ஓட இஷ்யூ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்குது. நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சோன்றது வரதுக்கு முன்னாடி அது ஆக்சுவலி என்ன நடந்ததுன்றதும் பார்த்துடலாம். கௌரி கிஷன் நடித்து வெளிவர இருக்கிற அதர்ஸ்ன்ற ஒரு படத்தோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கௌரி கிஷன் அவர்கள் ஒரு யூடியூபரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நீங்கள் தானே போன ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க, உங்களுக்கு என்னங்க என் வெயிட்டை பற்றி என்ன உங்களுக்கு கேட்கணும், இது உங்களுக்கே வந்து அநாகரிகமாக இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போக, அவர் வந்து நாங்கள் ஹீரோயின் எல்லாருக்கிட்டே வந்து வெயிட் ஏன் ஸ்லிம்மாக இருக்கீங்க, எப்படி ஸ்லிம்மாக நீங்கள் அப்படிலாம் கேள்வி கேட்கறதுலாம் சகஜம் நம்ம, நீ ஏமா ஓவராக ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து கௌரி கிஷன் உண்மையிலே கரெக்ட் தான், நீங்கள் வந்து பண்ணது வந்து பாடி ஷேமிங்கு, நான் குண்டா இருக்கிறன்றதை வந்து நீங்கள் வந்து ஹீரோ வச்சு கிண்டல் மாதிரி வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி வந்து கேட்க போக, ஷி இஸ் ஃபாட் ஃபார் ஹர் ஓன் ரைட்ஸ் விச் இஸ் வெரி வெரி ரைட். ஏன்னா ஒருத்தரை வந்து யாரையுமே வந்து நம்ம வந்து பாடி ஷேம் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு கேவலமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து பாடியை வந்து ஷேம் பண்ணுவாங்க. எங்கே வந்து இங்கே வந்து இஷ்யூ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கௌரி கிஷன் வந்து தனக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போக அதுக்கு வந்தது பாருங்கள் சப்போர்ட் சினிமா உலகத்துலேருந்து. அதாவது உங்களுக்கே தெரியும், இங்கே ஏதாச்சும் ஒரு சின்னதாக வந்து ஒரு பெண்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பதறாங்களோ இல்லையோ, சின்மய ஸ்ரீபதான்ற ஒருத்தவங்க வந்து டப்பு விழுந்து அவங்க வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வளர்ந்து வர நடிகர்கள் கவின், ஹரிஷ் கல்யாணம், ஐயோ நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களும் வந்துட்டு சூப்பர் இந்த மாதிரி தான் வந்து டிஃபெண்ட் பண்ண, எவனையும் வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் போட, அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நியூஸ்லலாம் கூட வந்துருச்சு, டைம்ஸ் நியூஸ்லலாம் கூட வந்துருச்சு. நிறைய ஹீரோயின்ஸு, வளர்ந்து வர ஹீரோயின்ஸ்லாம் வந்து கௌரி கிஷன் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பெண்களுக்காக நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்கிற சில பல யூஸ்லெஸ் ஆக்ட்ரஸ், அதாவது பேசிக்கலி ஆக்ட்ரஸ்லாம் வந்து இவங்களுக்கு பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தவறுன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் எங்கே தவறுனா, சில பல வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் ராஜனா அப்படின்ற ஒரு படத்தை நடிக்க போய் படம் சூப்பராக போனாலுமே நார்த்தில் பூரா தனுஷோட லுக்கை வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்களே. அப்போ வந்து இந்த மீடியா எங்கே போச்சு, இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் எங்கே போச்சு, இந்த ஆக்ட்ரஸ்லாம் எங்கே போனாங்க, இந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸ்லாம் எங்கே போனாங்க, அதுதான் என்னோட கேள்வி. அவ்வளோ தூரம் கூட போத்தவில்லை. தனுஷ் வந்து நடந்த அந்த இஷ்யூலாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாங்க டூடு படம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம பிரதீப் அவர்கள் ஹைதராபாத் போகும்போது ஒரு லேடி பத்திரிகையாளரே வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து லுக் வந்து சரியில்லை, ஆனால் உங்கள் படம் எல்லாமே பயங்கரமாக ஓடுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து யாருமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் எக்ஸப்ட் சரத்குமார் யாருமே இல்லை. சரத்குமாரும் அந்த மேடையில் இருந்ததுனால தான் வந்து டிஃபெண்ட் பண்ணார். கரெக்டுங்களா? இதே ஆக்டர்ஸ் இதே சின்மய ஸ்ரீபதெல்லாம் வந்து மூடிங்கன்னு தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது பாடி ஷேமிங்கிறது வந்து பெண்களுக்கு பேசினா ஒண்டி தான் வந்து பாடி ஷேமிங் கிடையாது. பாடி ஷேமிங் இஸ் காமன் ஃபார் போத் த ஜெண்டர்ஸ். இதே பாடி ஷேமிங் தனுஷுக்கும் பிரதீப்புக்கும் நடக்கும்போது எங்கடா போயிருந்தீங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இந்த ஃபேக் ஃபெமினிசம் வந்து தூக்கின்னு ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சம் தான் நான் சொல்லுவேன். சாரிங்க, நான் வந்து ஹார்ஷாக சொன்னாலும் இதுதான் உண்மை. ஏன்னா இதே ஆக்டர்ஸு மீடியாவு, சென்னை ப்ரெஸ் பீப்புள் யாருமே வந்து தனுஷ்கோ இல்லை பிரதீப்கோ வந்து ஸ்டாண்ட் பண்ணல.